விருதுநகர் மாவட்டம் மாயதேவன்பட்டி பட்டாசு ஆலையில் திடீரென பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் தொழிலாளர்கள் பலர் விபத்தில் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் உள்ளார். ஜெயலானி, பட்டாசு ஆலையில் இந்த வெடி விபத்து எப்படி நேரிட்டது? மேலும் அங்கு எவ்வளவு தொழிலாளிகள் சிக்கியுள்ளனர்? மேலும் தீயணைப்பு துறையினர் தரப்பில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. கிருஷ்ணவேணி, விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் சிவகாசி, சாத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 1200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் என்பது இயங்கி வருகிறது. இந்த பட்டாசு ஆலைகளில் 6 முதல் 8 லட்சம் தொழிலாளர்கள் வரை பணிபுரிந்து வருகின்றனர். பிரதான தொழிலாக பட்டாசு தொழில் என்பது சிவகாசி பகுதியில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் தீபாவளிக்கு இன்னும் ஒரு சில மாதங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது பட்டாசுகளை தயாரிக்கும் பணியில் தீவிரமாக பணி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலைதான் சிவகாசி அருகே இருக்கக்கூடிய மாயத்தேவன்பட்டி பகுதியில் குருலட்சுமி என்ற பட்டாசு ஆலை என்பது இயங்கி வருகிறது. இங்கே உள்ள 20க்கும் மேற்பட்ட அறைகளில் வழக்கம் போல 40க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடி விபத்தில் திடீரென வெடி விபத்தான ஏற்பட்டு அந்த கிராமம் முழுவதும் பயங்கர வெடிவிபத்து சத்தம் என்பது ஏற்பட்டது. இதனையடுத்து தற்போது தொடர்ந்து அங்கு வெடி விபத்து என்பது நிகழ்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தகவல் அறிந்து சிவகாசி தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தற்போது தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து வெடியானது வெடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தொய்வு என்பது ஏற்பட்டுள்ளது. தற்போது முதற்கட்டமாக 3001 வரை காயங்களுடன் சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து எத்தனை பேர் இந்த விபத்தில் சிக்கியுள்ளார்கள் என்பது குறித்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. தீயை அணைக்கும் பணியில் தற்போது தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணவேணி, விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயலான்.